வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ட்ரை பன்னீர் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நாங்கள் ஹோட்டலில் போய் எடுத்த வீடியோ. ஸோ அவங்க ஒரு பிளேட்டுக்கு அளவாக செய்கிறாங்க. இங்கே பன்னீர் 100 கிராம் எடுத்திருக்கோம். இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள், 2 ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கறி மசாலா. கறி மசாலா கிடைக்கலனா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணி. மசாலா பன்னீரோடு சேரணும், அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. மேரினேஷன் இந்த மாதிரி இருக்கணும். யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணாலும் பன்னீரில் மசாலா இறங்காது, அதனால இது ஊறணும்னு அவசியம் இல்லை. நல்லா சூடான எண்ணெயில் உடனே பொரிச்சு எடுத்துருங்க. திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சிடுங்க. இதோ நம்மளோட பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சு. வெளியெடுத்துடலாம். சூடாக இருக்கும் போது இதுக்கு மேலே சாட் மசாலா ஆட் பண்ணுங்கள், செம்ம டேஸ்டாக இருக்கும். நல்ல ஒரு டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.